பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாள் தியானத்திற்காக ஏசாயா 24 அதிகாரம் 23 வசனம். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். இது எப்பொழுது நடைபெற போகிறது? சேனைகளின் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீயோன் மலையில் எருசலேமில் ராஜாவாக வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அந்த சமயம் சந்திரன் கலங்குமாம், சூரியன் நாணமடையுமாம். அதுவரைக்கும் சூரியனும் சந்திரனும் நாம் தான் உலகத்திலேயே மிகவும் வெளிச்சம் தந்து ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடியவைகள் என நினைத்து கொண்டிருந்தவைகள். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தவுடனே சந்திரனுடைய வெளிச்சமும் சூரியனுடைய வெளிச்சமும் மங்கி போனது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரகாசம் சூரியனை விட சந்திரனை விட பிரகாசித்தது. எனவே சூரியன் சந்திரன் நாம் தான் வெளிச்சம் என பெருமை பாராட்டி கொண்டிருந்தோம். இப்பொழுதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசம் உள்ளது என்று நாணமடையும். இப்பொழுதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகம் பிரகாசமான ஒளி உள்ளது என கண்டு நாணமடையும். எனவே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் பெற்ற உயர்வை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவர்கள் 1000 வருட அரசாட்சியில் பிரவேசிக்க மாட்டார்கள். இது நிமித்தம் நாணமடைவார்கள். அந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்றால், அங்கே ராக்காலம் இராது, சூரியனுடைய வெளிச்சமும் வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே நம்மேல் பிரகாசிப்பார். எனவே நாம் நம்மிடத்தில் இருக்கிறவர்களை வைத்து பெருமை பாராட்டி கொண்டிராமல் தாழ்மையாய் நடந்து கொள்ளுவோம். 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவோம். ஆமேன்.